மாம்பழம் தான், ஆனா விஷம். கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கிட்டு மாம்பழம் வாங்குங்க மக்களே. பொதுவாகவே அந்தந்த சீசனுக்கு வர்ற இயற்கையான பழங்கள் எல்லாம் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இயற்கையிலையும் செயற்கை கலந்திருக்குதே, அதுவும் உயிருக்கு ஆபத்தாம்ல. திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அதிகாரி தலைமையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் 3 குழுக்களா பிரிஞ்சு திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தினசரி மார்க்கெட், KSC பள்ளி சாலை, அரிசிக்கடை வீதி, வெள்ளியங்காடு மற்றும் பழகுடோன் வீதி ஆகிய இடங்கள்ல இருக்கிற மாம்பழ மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள்ல இன்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ 10 குடோன்கள் மற்றும் 15 கடைகள்ல இருந்து 2.5 டன் அளவிலான வேதிப்பொருட்களை வச்சு செயற்கை முறையில பழுக்க வைக்கப்பட்ட மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருக்குது. இதன் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. இதையடுத்து செயற்கை முறையில பழங்களை பழுக்க வச்ச 3 மொத்த விற்பனை நிலையங்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸும் வழங்கி இருக்கிறாங்களா. இப்படி செயற்கையான முறையில பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? மாம்பழம் பொதுவாவே நல்ல வாசமா இருக்கும். ஆனா செயற்கையான மாம்பழம் சுத்தமா வாசமே வராதா. நீங்க தெரியாம மாம்பழம் வாங்கிட்டு வந்தா கூட வீட்ல ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில நீங்க வாங்கிட்டு வந்த மாம்பழங்களை போடுங்க. அந்த தண்ணீர்ல மாம்பழத்தை போட்டா மாம்பழம் மிதக்க கூடாது. அப்படி மாம்பழம் மிதந்தா அது சரியான முறையில பழுக்க வச்ச மாம்பழமே கிடையாதா. எனவே மக்களே, மாம்பழ சீசன் வந்துருச்சு, கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. இந்த மாதிரியான மாம்பழங்களை சிறுவர்கள் சாப்பிட்டா அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படும்னு சொல்றாங்க. உள்ள வச்சிருந்துருக்காரு. மனமடம் எடுத்து போட்டு இங்கே வாங்கிச்சு சரி மேலே 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 முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போதும் எப்படின்னா மேடத்துக்கு ஒரு போட்டோ ஐயா அந்த பவுச் எங்கயா சதீஷ்ன கையை பின்னாடி சாம்பிள் எடுத்துருக்கேன். லைட் போடணும். கேமரா கூலிங் தான் வருது. ஓஜி தான் வாங்குவாங்க.